வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட். நேற்றுக்கு மாதத்தோட முதல் நாள் வந்து வர்த்தகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி போட்டிருந்தோம். இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆல் டைம் ஹை வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ 3501ங்கிற ஏரியா வந்து பிரேக் ஆயிருச்சு. இது வந்து காலையிலே 5 மினிட்ஸில் வந்து பிரேக் ஆகிருந்துச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து வேல்டாக இன்னும் வந்து மூவ்மெண்ட் எதுவுமே பெருசாக அடுத்து டைம் ஆக ஆக தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு. நேற்றே சொன்ன மாதிரி தான், இந்த வீக் நியூஸை வச்சு தான் மேபி மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எந்த சைடுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான். நம்ம ஆக்சுவலி பாருங்கள், ஏப்ரல் மந்தில் இருந்த மார்க்கெட் வந்து இப்போ தான் அந்த ஹை வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகி எப்படி ஒர்க் அவுட் ஆகி அதிகப்படியான லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் வந்து மறுபடியும் எப்படி பிரேக் அவுட் ஆகி போச்சு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இங்கேருந்து செல்லான இவ்வளோ தூரம் செல்லான இதெல்லாம் முதல் நம்ம வீடியோ போடும்போது போட்டது. இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் இருக்காங்க, அடுத்து இவ்வளோ தூரம் தான் இருக்கிறாங்க, இவ்வளோ தான் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ செல்லர்ஸோட இங்கேருந்து மார்க்கெட் செல்லர்ஸோட வீக்னஸ் வந்து எப்படி தெரியுது பார்த்தீங்களா? செல்லர்ஸ் வந்து இந்த அந்த டைம் வந்து கூட 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 செல்லர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து செல்லர்ஸோட வால்யூம் வந்து கம்மியாகிட்டே போய் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லாஸ்ட் வீக்லேருந்து அவ்வளோதான். அவன் 3 மாதம் இந்த இடத்த போட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண முடியாமல் சுற்றிக்கிட்டு இருந்த மார்க்கெட்டை 3 மாதம் 3.5 மாதம் சுற்றிக்கிட்டு இருந்த இந்த ஓவரால் மார்க்கெட்டை ஒரு வாரத்தில் முடிச்சு விட்டு போயிடுவாங்க. இதுதான் இதில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மேஜிக்கு. இந்த மேஜிக்கில் வந்து ஈஸியாக வந்து கரெக்டாக தெரிஞ்சவங்க வந்து ஈஸியாக அதில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதுவுமே தெரியாதவங்க வந்து மொத்தமாக மாட்டிப்பாங்க. ஸோ 3 மாதம் ப்ராஃபிட்டில் இருந்தவங்க கூட இந்த மாதிரி சினரியோவில் மாட்டிப்பாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய விஷயம். இதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சார்ட்டை ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்து பழகினா மட்டுமே தான் முடியும். கிட்டத்தட்ட பாருங்கள், ஏப்ரல் ஆரம்பித்தது பிரேக் அவுட் வந்து எப்போ ஒன்றுமே கிடையாது. ஆகஸ்ட் 22லேருந்து வந்த மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 2 வாரம் 1.5 வாரத்தில் இந்த ஹை பிரேக் அவுட் ஆயிருச்சு. இதில் எங்கேயாச்சும் ஒரு கேண்டில் நெகட்டிவ் கேண்டில் எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்த்தீங்களா? எதுலேயுமே இதில் வந்து ஒரு கேண்டில் கூட இதில் நெகட்டிவாக எங்கேயுமே செல்லர்ஸ் கேண்டிலில் எதுவுமே கிடையாது. அவ்வளோ பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், பொசிஷன் எடுக்கிறவங்களோ இல்லை டே ட்ரேடராக இருக்கவங்களோ இந்த மாதிரி டயத்தில் வந்து இது ஆல் டைம் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பையிங்கில் எதுவும் இன்வால்வ் ஆகி போயிடாதீங்க. அது இங்கேருந்து போகிற ஸ்பீடுக்கு எங்கேயாச்சும் ஒரு டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கீழே வரும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும். அது கீழே வர்ற டயத்தில் புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி ஏதாச்சும் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். இதில் போய் மாட்டிக்காதீங்க. இதில் செல்லிங் பண்ணுறது ரிஸ்க்கு தான், பையிங் பண்ணுறது ரிஸ்க்கு தான் இந்த மாதிரி டைமில். ஏன் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் செல்லிங் பண்ணிடுவீங்க. நீங்கள் செல்லிங் பண்ணீங்க அப்படின்னா டே ட்ரேடராக சொல்கிறேன். பொசிஷன் எடுக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பையிங்கில் தான் இருப்பாங்க. பொசிஷன் எடுக்கிறவங்க பெரிய டைம் ஃப்ரேம் வச்சு எடுக்கும்போது. இதில் நீங்கள் செல்லிங்னு சொல்லிட்டு மார்க்கெட் இந்த ஆல் டைம் ஹைலேருந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்டார் வச்சிருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. ஒரு 33% வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. ஒரே நாள் இன்றைக்கி நடந்தது 33% கீழே வந்திருக்கு. ஸோ 33% கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இந்த ஏரியா கிட்ட செல்லிங்ஸ் யாராச்சும் போயிருப்பாங்க. இந்த ஏரியா கிட்ட போகிறதோ இல்லை இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகுதோ, இல்லாட்டி இந்த ஹைலேருந்து பிரேக் அவுட் நம்ம இங்கேருந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமில் பெரிய ரிஜெக்ஷன்லாம் இருந்துச்சு முன்னாடி. இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரிஜெக்ஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்போ அட்லீஸ்ட் மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிற மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த லெவலுக்காவது வருவான் அப்படிங்கிறது டே ட்ரேடராக இருக்கவங்க இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களோட நிறைய மைண்ட் செட் அப்படி இருக்கும். அப்படி போய் மாட்டிக்காதீங்க. மார்க்கெட் வந்து பக்காவான பையில் இருக்குது. இதில் நீங்கள் பை ஆர் செல் எது பண்ணாலுமே நீங்கள் வந்து இதில் வந்து லாக் ஆகிப்பீங்க, கரெக்டாக பண்ணல அப்படின்னா. இப்போ ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. கீழே வந்து இந்த இடத்துல இந்த லோ வச்சு மார்க்கெட் வந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ கிட்ட வந்து மார்க்கெட் இந்த இது சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. மறுபடியும் இது புல் பேக்குன்னு நினச்சி இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாருங்களேன், இங்கே ஒரு பை என்ட்ரி எடுக்கிறீங்க.
ஒரு 2% தான் மேலே போயிருக்கான் மார்க்கெட்டு. அடுத்து பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 24% வரைக்கும். இது வரைக்கும் நீங்கள் வெளியே வரமாட்டீங்க. ஏன்னா மார்க்கெட் ஓவரால் பை ட்ரெண்டில் இருக்குது. நம்ம இங்கே சப்போர்ட் வரும், இங்கே சப்போர்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். பட் ஆனால் அது அது முடிஞ்ச மார்க்கெட் வச்சு சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடலாம். லைவில் வந்து அப்படி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆல் டைம் ஹை இஸ் வெரி டேஞ்சரஸ் ஒன் தான் என்னை பொறுத்து நான் முடிவு பண்ண வச்சது. ஆல் டைம் ஹையில் போய் நம்ம என்ன பண்ணாலுமே மாட்டிப்போம். அதில் நம்ம பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு அப்படிங்கிறத வந்து நான் முடிவு பண்ணி வச்சது. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனதுமே ஒரு எப்படி சொல்ல, அந்த பெர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் கணக்கு வச்சு பாருங்களேன். 23% ஆல்மோஸ்ட். 23%ங்கிறது நார்மலான அக்கௌண்ட் வந்து தாக்கு பிடிக்காது. நார்மலான அக்கௌண்ட்னா நம்மள மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணுறதோ, டே ட்ரேட் பண்ணுறவங்க அக்கௌண்ட்லாம் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. பொசிஷன் வச்சுருக்கவங்க கூட அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணிட முடியும். சின்ன அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க வந்து இதில் இந்த மாதிரி ட்ரேடில் வந்து மாட்டிப்போம். நிறையா ட்ராப் நடக்கும். இது வந்து எப்படி சொல்ல, மார்க்கெட் வந்து கிளியராகவே சொல்கிறேன். ஐயோ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், செமத்தியாக வச்சுருக்காங்க. 1 ஹவரை பார்த்தா தான் ஒரு திருப்தியே வருது. மார்க்கெட் பாருங்கள், இதுதான் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை இருந்துச்சு. ஓகேவா? ப்ரீவியஸாக இருந்த ஆல் டைம் ஹை இந்த ஹை தான். இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. சரியா? மேலே போய் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி ப்ராப்பரான க்ளோஸ் வைக்கலை. எதில்? ஒரே நிமிஷம், சாரி மாற்றி சொல்லிட்டேன். பாருங்கள். இதுதான் வந்து ஆல் டைம் ஹையாக இருந்திருக்கு. எந்த ப்ரைஸு 3500 ஆல் டைம் ஹையாக இருந்திருக்கு. 3500லேருந்து மார்க்கெட் வந்து அங்கே க்ளோஸ் வைக்காமல் 1 ஹவரில் இப்படி முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கேருந்து தான் மார்க்கெட் எவ்வளோ செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி கீழே வந்த மார்க்கெட்டு இந்த லோ கட் பண்ணல. நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லோ கட் ஆகலை அப்படின்னா, இந்த லோ கட் ஆகாமல் மார்க்கெட் இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது, இல்லைன்னு சொல்லலை. அப்போ நம்ம இந்த லோக்கிட்டே நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வால்யூம் வந்து எப்படி சொல்ல, நேத்திக்குள்ள மார்க்கெட்டு இந்த இடத்துக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு வால்யூம் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, எங்கே பில்ட் ஆகிருக்குதுன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த இடத்துல பை பண்ணுறது ரிஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பையிங்கான ஆப்ஷன் வந்து அவன் கிட்டத்தட்ட எத்தனை ப்ளேஸில் கொடுத்துருக்கான் பாருங்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ளேஸில் உங்களுக்கு பையிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். 1 2 3 4 5 ஒரு 5 ப்ளேஸில் உங்களுக்கு பையிங்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் 5 இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த ஆல் டைம் ஹை பிரேக் அவுட்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஏதாச்சும் நீங்கள் ஆர்டர் போகிற டைம் வந்து சம்டைம் வந்து ட்ராப் நடக்கும். அதனால் இப்போ பிரேக் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அவன் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி என்ன இப்படியே ஒரே நேர்கோடெல்லாம் அப்படி போயிடாது மார்க்கெட்டு. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா இப்படியே அவன் போயிட மாட்டான் பையிங் ஆகி. ஓகேவா? அவன் இங்கேருந்து போகிறவன் கண்டிப்பாக ஒரு புல் பேக் வந்து கண்டிப்பாக அடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் பண்ணுவான். அந்த ஃபார்ம் பண்ணுற டைமில் வந்து நீங்கள் வந்து அடுத்து என்ட்ரி போங்க. ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு செட்டப் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மேஷனை வச்சு ஒரு பையிங் போகிறது பெட்ரு. ஏன்னா 3500ங்கிற ப்ரைஸ் வந்து கிராஸ் ஆயிருச்சு. மறுபடியும் 3400 3450 இந்த ஏரியாக்குள்ளே இந்த லோ வரைக்கும் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் இங்கேருந்து போகிற மார்க்கெட்டு இந்த லோ வரைக்கும் வந்துட்டு கூட இங்கே இருந்துட்டு கூட மறுபடியும் வந்து பையிங் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் கோல்டு ட்ரேடில். ஓகேவா? கோல்டு ட்ரேடில் வந்து இந்த இடத்துல இருந்து கூட பையிங்கான சான்சஸ் இருக்குது. ஒரே நிமிஷம். எனக்கு என்ன அப்படின்னா, ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆனது இந்த இடத்துல இன்னைக்கு நைட்டு முடியதை மட்டும் இது தயவுசெய்து க்ளோஸ் வச்சிடுறா அப்படின்னு தான் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இது க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃபீலே இருக்கும். க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்து மேபி 3500லேருந்து 3800 வந்து அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஆனால் 3800 ஒரே இதில் போயிருமான்னு கேட்டால் போகாது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் போகும். பட் 3500 ஸோன் வந்து பிரேக் அவுட், அவ்வளோதான். ஃபைனலி பிரேக் அவுட்டு. க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இன்னும் சூப்பர். தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. 9:30க்கு ஆல்மோஸ்ட். ஆமாம், சூப்பருங்க. 9:30மே என்னோட 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுலேயுமே இது க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஐயோ சான்ஸே இல்லை. சரியான கேண்டிலுங்க. சரியான கேண்டில் மீன்ஸ் வந்து நல்ல மொமெண்டம் கேண்டில். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் செல்லர்ஸே கிடையாது. இன்னும் 2 நிமிஷத்தில் அந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்ல, மேலே போகுமா அப்படிங்கிறது அது கன்ஃபார்ம். அந்த மேலே போகிறது தான். இங்கே செல்லர்ஸ் வந்து அவ்வளோ வீக்காக இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப லோவாக தான் இருப்பாங்க அப்படின்னு. இதில் ரொம்ப ரொம்ப கீழே வரும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். 5 மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போதெல்லாம்.
ஒரே நிமிஷம். ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அடுத்து ஏதாச்சும் ட்ரேட் எடுக்கணும், நீங்கள் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் இந்த ஜோனை வந்து ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஜோன் ஒன்று, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோன், இந்த 2 ஜோன் தான். இதில் வந்து மார்க்கெட் மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஜோன் கிட்ட ஏதாச்சும் கீழே இந்த லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பையிங் ட்ரேட் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். கோல்டில் வந்து இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிடுறேன். எப்போவுமே கோல்டு மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கோல்டு மார்க்கெட் வந்து ஒரு பையிங் மார்க்கெட்டு தான். ஸோ நீங்கள் வந்து எந்த பொசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு $1000 வச்சுருக்கீங்க அப்படின்னா 0.01 வந்து நீங்கள் வந்து அதுக்குன்னு சப்போர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது குயிக் ப்ராஃபிட்டாக இருக்கும். மற்றபடி சப்போர்ட் இல்லாத டயத்தில் கூட நீங்கள் எங்கேயாச்சும் உள்ள ட்ராப் ஆகிட்டீங்கன்னா கூட அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 or 2 மந்த்தில் வந்து உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா உங்களோட காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து நிற்கலாம். சரியா? இது வந்து கோல்டில் வந்து எப்போவுமே ஆல் டைம் பையிங் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு 2020ங்கிற அந்த கோவிட்டுக்கு முன்னாடி உள்ளது. இதெல்லாம் கோவிட்டுக்கு அப்புறமே எடுத்துக்கலாமே. 23லேருந்தே ஸ்டார்ட் பார்க்கலாமே. 23 இருக்குதுன்னா 23 ம் 23லேருந்து பாருங்கங்க. மார்க்கெட் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக நீங்கள் வந்து மார்க்கெட்டை பாருங்கள். நீங்கள் எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். பெருசாக வந்து முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒரு செல்லிங்க்கான அந்த ஒரு பெர்சன்டேஜை மட்டும் பாருங்கள். அது எவ்வளோ மெஜாரிட்டியாக இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சரியா? இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பாருங்கள். இங்கேருந்து செல் ஆயிருக்கு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் செல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $251 $1000 கணக்கே வச்சுக்கலாமே. $251 வந்து மார்க்கெட் வந்து மைனஸில் இருக்குது. சரியா? இது எப்போ ப்ளேஸ் பண்ணதுன்னா மே மாதம் 1 ப்ளேஸ் பண்ணியிருந்தா கூட அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம். ஆமாம், 4 மாதம் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஆர்டர் பொசிஷனில் ஹோல்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பரில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கான அந்த ஒரு இங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு பாருங்கள், இதுலேருந்து அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு எப்படி சொல்ல, நீங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஓவர் டைம் ஆல் டைம் ஹை பண்ணிட்டு தான் போகுது. பட் ஆனால் நீங்கள் அடுத்து ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நீங்கள் வெளியே வந்துக்கலாம். இல்லை சப்போர்ட் மறுபடியும் எங்கேயாச்சும் புதுசாக ஃபார்ம் ஆச்சுனாலும் நீங்கள் அதை பிளான் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த செல்லிங் மட்டும் நான் கணக்கு வச்சு சொல்கிறேன். இந்த செல்லிங் $251 கீழே போயிருக்குதா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. ஒரு டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்குது. ஓகேவா? டிசம்பர் டு பிப்ரவரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $161 வந்து உங்களுக்கு மைனஸில் இருந்திருக்கலாம். ஆர்டர் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா அது ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். இது வந்து பொசிஷன் ட்ரேடாக சொல்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிளானில் இருக்கவங்கள சொல்கிறேன் நான். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஏப்ரல் டு ஜூன் தான். ஏப்ரல் டு ஜூன்னா ஏப்ரல், மே, ஜூன். ஆமாம், ஒரு 3 மந்த் கேப் தான். அதுக்குள்ளே அந்த இதை பாருங்கள், ஒரு 142 145 தான் இதோட மைனஸுங்கிறது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி மேலே போயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஒரு ட்ராப் இருக்குல்ல, இந்த ட்ராப்பு ஒரு 250 USD வந்து மைனஸில் இருக்குது. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து அடுத்து ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. சரியா? பொசிஷனாக ஹோல்டு பண்ணுறவங்க பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது. அடுத்து இது வந்து சின்ன ஒரே ஒரு வீக்கில் உள்ள ஒரு ட்ராப் தான். அதையே பார்த்துருமே. ஒரு 118 USD நெகட்டிவில் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மாறிடுச்சு. கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட். சரியா? கரண்ட் மார்க்கெட்டை பாருங்கள், ஒரு 380 USD. சரியா? 380 USD வந்து அதாவது இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இந்த லெவலில் இருந்து பிரேக் ஆக போகுது. நீங்கள் அதாவது நீங்கள் இங்கே தான் நீங்கள் பையிங் எடுப்பீங்க அப்படிங்கிற நான் சொல்ல வரல. நீங்கள் இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லோவில் கிட்ட நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இந்த லோவில் கூட நீங்கள் வந்து பையிங் எடுக்கலாம். நீங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் ட்ரேடு பண்ணீங்கன்னா
எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே தெரியாது. ஹை லோ தெரியாம கூட நீங்க ட்ரேட் ஒரு பாயிண்ட்ல பண்ற மாரி இருந்தா கூட, இவ்வளோ பெரிய ஹைல நீங்க ஒரு பை ஆர்டர் எடுத்தா கூட 1000 யூஎஸ்டிக்கு 0.01ங்கிற லாட்ல எடுத்தா கூட, உங்களோட அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா, கோல்டோட ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ சரியான ஒரு பையிங் ஃபியூச்சர் தான் கோல்டு வந்து. அதில எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில நீங்க ஆர்டர் இந்த இதில போய் பை யாரும் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்க பண்ணிட்டா கூட, இல்ல இந்த லோல நீங்க பை பண்ணியிருந்தா கூட, இங்க ஒரு லோ இருக்குது. இந்த இந்த லோல கூட நான் பை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாரி நீங்க பண்ணியிருந்தா கூட, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கம்மியான ஒரு லாஸ்ல தான் இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் ஜோன்ல தான் போயிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதிகபட்ச கோல்டோட செல்லிங் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பிலோ 500க்குள்ள தான் இருக்குது. பிலோ 500 தாண்டி போனது கிடையாது. இது வந்து அ ஒரு 5 இயர்ஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் சரி, 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி. என்ன நீங்க இப்போ எடுக்குறீங்க ஆர்டர்னா ஒரு 2 மாசம், 3 மாசம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராம இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு வந்து மேபி அது டபுளா கூட கிடைக்கலாம். எனக்கு இப்போ லாஸ்ட்டா எடுத்த 2 ஒரு லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடிலாம் பெரிய லெவல்ல ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஏன்னா பொசிஷன் ஹோல்ட்ல இருந்ததுனால, இந்த மந்த் பார்க்கும்போது அது ஈக்குவலா இருக்க மாரி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு அந்த பொசிஷனோட ப்ராஃபிட்டு. ஸோ இப்படி தான் இந்த மாரி நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா ட்ரேட் பண்ண முடியும். பெரிய லெவல்ல ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டெய்லி சார்ட்ட பார்த்துட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணணுங்கிற அந்த ஒரு மைண்ட் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வராது. அதுதான் இங்க பெரிய விஷயம். இது நீங்க ஒரு ஆர்டர் போட்டீங்களா, பொசிஷன் எடுத்தீங்களா, நீங்க பாட்டுக்கு போட்டு கம்முன்னு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அ அது அதுவும் பையிங் பொசிஷன சொல்றேன் நானு. செல்லிங்க்கு ரெக்கமெண்டே கிடையாது. பையிங் பொசிஷன சொல்றேன். செல்லிங் பொசிஷன வந்து இன்ட்ராடே பண்றவங்க, ஸ்கேல்பிங் பண்றவங்க பண்ணுவாங்க. நான் அது போகவே இல்ல. நான் பையிங் மட்டும் தான் சொல்றேன். பையிங் பண்ணி நீங்க 1 ஆர் 2 மந்த் வெயிட் பண்ணீங்கன்னா கூட உங்க கேப்பிட்டல் லாஸ் ஆகாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5-8% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது இன்னும் பெட்ரு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, அது இத விட பெட்ரு. இது எதுக்குனால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லுறேன் அப்படின்னா, லாஸ்ட்டா அங்க ஒரு ஆர்டர் ஒண்ணு எடுத்திருந்தேன். அது அது குடுத்த ஒரு ஃபீல் வந்து உண்மையிலேயே சொல்லவே முடியல. இங்க எடுத்த ஆர்டரு கன்டினியூவா பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் டைம் ஹை கிட்ட தான் ப்ராஃபிட் டிபி வச்சிருந்தேன். பட் ஆனா இந்த இந்த ஜோன்ல நான் கட் ஆயிட்டு. இது ஜோன் இருக்கு. இந்த ஜோன்ல நம்ம வெளிய வந்துர்றோம். அடுத்து பார்த்துக்கலான்னு. அது ஹோல்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நல்ல ரிட்டர்ன்ஸே கிடைச்சிருக்கும். எனிவே ஓகே தான் ஃபைன். ஓகேங்க. கோல்டு இப்ப எதிர்பார்த்த மாரி ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ இனி செட்டப் எதுவும் ஃபார்ம் ஆனுச்சுன்னா தான் ட்ரேடு. செட்டப் எதுவுமே ஃபார்ம் ஆகல அப்படிங்கும்போது, ட்ரேட வந்து பண்றது கொஞ்சம் இதான். செட்டப் இது ஃபர்ஸ்ட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டு நிப்பான். முட்டிட்டு நின்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி இங்க வந்த மாரி, இங்க போய் முட்டிக்கிட்டு நின்னு அடுத்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சுக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. இதான் மார்க்கெட்ல நடக்கிறது. அவன் கப கப கபன்னு மேல போயிருவான். அங்க பாருங்க இங்கருந்து அவன் பாட்டுக்கு மேல போய்க்கிட்டே தான் இருந்திருக்கான். மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் பாருங்க. 1 மாசம் கூட டிஃபரெண்ட் கிடையாது. மார்ச்சுக்கு ஏப்ரலுக்கு மட்டுமே பாருங்க. எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 யூஎஸ்டி வரைக்கும் மார்ச்சுக்கு ஏப்ரலுக்கு மட்டுமே மூவ்மெண்ட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி போன மார்ச் 2 மாசம் போன பீக் மார்க்கெட்ட 4 மாசம் வச்சு அரைச்சுக்கிட்டு இருந்திருக்கானா, 4 மாசம் வச்சு அரைச்சுட்டு இருந்து இப்ப தான் போறான். இப்ப தான் மேல பிரேக் பண்ணியிருக்கான். இன்னும் மேல போய் இந்த ஸ்பீட அப்படியே கன்டின்யூ பண்ணுவான். அடுத்து ஒரு இடத்துல நின்னு அப்படியே போட்டு அரைக்க ஆரம்பிப்பான். அந்த எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோ ஆகுதோ, எந்த இடத்துல மார்க்கெட் ஸ்லோ ஆகுற மாரி இருக்கோ, அந்த இடத்துல மறுபடியும் ட்ரேட பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஓகேங்க. கோல்டோட அனலைசிஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் செட்டப் எப்படி வருங்கிறத பார்த்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ.